ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கவிதா கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு சாக்லேட் கேக்கும் கூடவே இந்த க்ரீம் பட்டர் க்ரீம் நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான். இந்த கேக்குக்கு நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எக்கு நான் 3 எக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதை ஒயிட் தனியாக, எல்லோ தனியாக நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை ரெண்டுமே தனித்தனியாக வேறு வேறு பவுலில் தனித்தனியாக எடுத்து பிரித்து வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையை வெளியே எடுத்து இது மாதிரி பிரிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த எல்லோ இருக்கு இல்லையா, இதில் வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூனும் அண்ட் தென் உப்பு கொஞ்சமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒயிட்டை நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நார்மலான ஹேண்ட் விஸ்க்லேயோ இல்லை ஹேண்ட் பீட்டர்லேயோ கூட பீட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப நேரம் ஆகும், ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் ஆகும். இது ஒரு 5 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும். அதனால தான் இப்போ பீட் பண்ணும்போது இடையில ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் 2 டைமாக ஆட் பண்ணி இதிலே நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கவுத்து விட்டோம் அப்படின்னாலும் கீழே விழுகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்மளோட பீட் பண்ணியிருக்க மிக்சர் நல்லா க்ரீமியாக நல்ல ஸ்ட்ரக்சராக இருக்கணும். ஸோ அண்ட் தென் பாருங்கள், நம்ம எல்லோவில் ஆட் பண்ணி வச்சோம்ல வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக சால்ட்டும், அந்த ரெண்டையும் ஊற்றி இதுக்குள்ளே போட்டு பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ண வேண்டாம், அதை மெதுவாக மிக்ஸ் கொடுங்க. ரெண்டையுமே ஒன்றா ஊற்றி நம்ம அடித்தோம் அப்படின்னா இது மாதிரி ப்ளஃபியாக நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் ஒயிட்டை தனியாக எல்லோ தனியாக அடிச்சுட்டு இது மாதிரி நம்ம கலந்துக்கிறோம். அண்ட் தென் கொஞ்சம் போல் அதுலேருந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் ஆயில் இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கலந்துக்கலாம். எல்லாத்தோடையும் ஒன்றா ஊற்றி ஆயிலை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய ப்ளஃபினஸ் எல்லாமே போயிட்டு இது மாதிரி தனித்தனியாக வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஊற்றிட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ப்ளஃபியாக நம்ம அடித்து வச்சதுள்ள அதில் ஊற்றி நம்ம கலந்துக்க போகிறோம். ஸ்பீட் கொடுத்தனால இந்த அளவுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் கலக்கும் போது மெதுவாக தான் கலக்கணும். நான் வீடியோ லென்த்தாக இருக்கனால ஸ்பீட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அப்படி இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவே ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்த்துக்கலாம். பட் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதோடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 கப் மைதா மாவு. நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பில் அளந்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் அளக்கிற கப்பை ஒரே கப்பாக பார்த்து அளந்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விடும்போது பால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க, கட்டிகள் எதுவும் இல்லாமல். இப்போ நம்ம இதில் பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே சேர்க்கல. நம்ம சேர்த்துருக்க எக்கே நல்லா ப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம எந்த இதில் கேக் பேக் பண்ண போகிறோமோ அதில் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு லைட்டாக மைதா மாவு இருக்குல்ல, அதை டஸ்டட் பண்ணிடலாம். இப்போ பேட்டரை இதில் ஊற்றிடலாம். ஆல்ரெடி ஒரு பக்கம் தோசைக்கல் இருக்கு இல்லையா, 5 நிமிஷம் வரைக்கும் நான் அதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டிங்க அப்படின்னா நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தோசை டவா நிறைய டைம் இதிலே நான் இது போட்டுட்ருக்கேன், தம் போட்டிருக்கேன். அதனால் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த தோசை டவாவை ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா கேக்கை மேலே வச்சுட்டு ஸ்லோவில் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வெந்துட்டு இருந்தது. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன், நல்ல ப்ளஃபியாக மேலே எழுந்து வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. சைடில் லூஸ் பண்ணி விடணும், மறந்துட்டு கவுத்துட்டேன். ஸோ சைடில் மெதுவாக லூஸ் பண்ணி விடுங்க. லூஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கமுத்து விடலாம். நல்லா ஆறணும். கேக் நம்ம எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஆறி இருக்கணும். இப்போ அந்த மேலே உள்ள லேசாக அந்த டஸ்டட் பண்ணியிருந்தோம்ல மைதா மாவு, அந்த இதெல்லாம் லேசாக பிடிச்சிருக்கு. அதனால் அதை மட்டும் லேசாக எடுத்து விட்டுருங்க. இதே நீங்கள் பட்டர் பேப்பர் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒட்டாமல் வந்திருக்கும். பட் பட்டர் பேப்பர் இந்த டைமில் என்கிட்ட இல்லை. இது லாக்டவுன் டைமில் நான் செஞ்ச கேக் தான். ஸோ எனக்கு வெளியில் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் நான் செஞ்ச கேக் தான். ஓகே, அது இருக்கட்டும், ஒரு பக்கம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். பட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் பட்டர் தான். இது ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன்னு வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் காட்டினல அது 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் நான் எடுத்து வச்சுருக்கேன். பவுடர் சுகரில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன். அந்த 50 கிராம் பட்டர் இருக்குல்ல,
இருக்குல்ல, அதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அந்த 1 கப் சுகரை இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் பீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டரை பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிவிட்டு இடையில வந்து பாதி சுகரை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் பீட் பண்ணிக்கோங்க. சுகர் பத்தலை அப்படின்னா மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பவுடர் பண்ணும்போதே கொஞ்சம் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எல்லா பவுடர் சுகரையுமே சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் கலரில் க்ரீம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் அப்படியே விட்டுட்டு நீங்கள் இது கூட வெனிலா எசன்ஸ் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். பட் நான் இன்றைக்கி சாக்லேட் க்ரீம் தான் செய்ய போகிறேன். அதனால் சாக்கோ பவுடர் வந்துட்டு கோகோ பவுடர் இருக்குல்ல, அது வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 கப் பவுடர் சுகருக்கு 1/2 கப் கோகோ பவுடர் கரெக்டாக இருக்கும். இதில் சேர்த்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அளவுகளை வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கோகோ பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். சைடில் சுற்றி விட்டுட்டு நீங்கள் இது மாதிரி பீட் பண்ணிங்க அப்படின்னா தான் சைடில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எல்லாமே நல்லா ஒன்று போல் சேர்ந்து கலந்து வரும். இதுக்கிடையில் கொஞ்சம் போல் பால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா திக்காக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறோம். முடிஞ்சால் பால் ஆடை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. நான் பால் ஆடையோடு இருந்தனால சேர்த்துருக்கேன். இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு பால் வந்து ஒரு 2 ஸ்பூனாக ஊற்றிட்டு உங்களுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பால் சேர்த்துக்கோங்க. அளவுகள் வந்து கரெக்டாக கிடையாது. ஒரு நான் 4 ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்தேன், எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள் நமக்கு ரொம்ப அழகாக க்ரீம் ரெடியாகி வந்துட்டுருக்கு. உங்களுக்கு கேக் நல்லா பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 லேயராக கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி 2 தடவை கேக் வச்சுட்டு நீங்கள் 2 லேயராக கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எனக்கு சுகர் கொஞ்சம் பத்தாத போல் இருந்துச்சு, அதனால் பவுடர் சுகர் இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இது கூட பால் மறுபடியும் சேர்த்துட்டு கொஞ்சம் பீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் பால் சேர்க்கணும், அவ்வளோதான். நான் ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் தான் சேர்த்துங்க, எனக்கு கரெக்டாகவே இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதிகமாக பால் சேர்த்துட்டிங்க அப்படின்னா க்ரீம் வந்துட்டு ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பால் சேர்க்கும் போது ரொம்ப பார்த்து கவனமாக சேருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்ம பீட் பண்ணும்போது உங்களுக்கே நல்லா தெரியுதில்ல இந்த அளவுக்கு நல்லா ப்ளஃபியாக வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து விடும்போது ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக கீழே விழுகிற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம எடுத்து பீட் பண்ண ஃப்ளஃபினஸ் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ போதும், ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாக்கோ பட்டர் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இது வந்து சுகர் சிரப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுகரை வந்து தண்ணியில் சேர்த்துட்டு அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க, காய்ச்சிக்கோங்க. அப்போ வந்து இதுக்கு வந்து பதம்லாம் கிடையாது. நல்லா சுகர் வந்து தண்ணியில் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணி கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு அந்த தண்ணி தான் வந்து சுகர் சிரப்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்துட்டு கேக் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா கேக் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், அதுக்காக. இதே வந்து நீங்கள் கேக் பெருசாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி 2 லேயராக நீங்கள் செஞ்சுட்டு இது பண்ணிக்கலாம். இல்லைனா பெரிய கேக்காக செஞ்சுட்டு நடுவில் கட் பண்ணிவிட்டு பாதி இடையில பாதி சாக்லேட் பட்டரையும் நான் மேலே பாதியும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பட் நான் ஒரே லேயர் மட்டும் செஞ்சுட்டு மேலே வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த கேக் பார்த்திங்கன்னா கரெக்டாக கிட்டத்தட்ட லாக்டவுன் டைம் போட்ட டைமில் வந்து நான் செஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 10 days 20 daysக்கு மேலே ஆச்சு. பட் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணி விட்டுட்டு மேலே வந்துட்டு இது மாதிரி கோனில் நம்ம டெக்கரேட் பண்ணுவோம்ல அதில் கூட வச்சு இது மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம பண்ண சாக்கோ க்ரீம் வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் வருது. நான் உங்களுக்கு தனியாக ஒரு கிணியில் நான் ஊற்றி விட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான லாக்டவுன் டைம் க்ரீம் கேக், சாக்லேட் க்ரீம் கேக் ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நம்ம அப்படியே டெக்கரேட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சாக்லேட் க்ரீம் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேக் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணும்போதே அப்படியே நைஃபாக கட் ஆகுது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நான் உங்களுக்கு அமுத்தி காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இந்த கேக்கை உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த லாக்டவுன் டைமில் இந்த கேக்கை செஞ்சு தாங்க, ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். Wow, what a delicious recipe. Thank you very much for watching this video. So bye.